இப்ப சீமான் போன்றவர்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ பதில் சொல்ல முடியாது தம்பி. ஏடிஎம்கே, பிஜேபி தலைமையில் ஒரு அலையன்ஸ் உண்டாயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஊசலாட்டத்தில் இருக்க பல பிராந்திய கட்சிகள், தனி கட்சிகள் அங்கே போயிடும். அப்போ சீமானோட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. தனியாக தான் நிற்கணும். அவர் அதானே விரும்புகிறாரு. அது நடக்கும். ஓகே சார். விஜய் போன்றவர்கள்லாம் அதிமுகவோட கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மனக்கணக்கு போட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்போ இல்லாத மாதிரி நல்லா தெரியுது. ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா விஜய்க்கான ஸ்பேஸ் என்பது குறையும். விஜயையும் அந்த ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வர சில முயற்சிகள் நடப்பதாக டெல்லி அளவில் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. ஏன்னா அவர் அந்த பாயாசமானு கேட்டுட்டு அப்போ நீங்கள் வந்து இதை வச்சு இந்த பாசிஸ்தை நீ பாயாசமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டுவாங்க. இந்த ஸ்டாண்டில் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். வாழ்வா சாவா பல பிரச்சனைகளுக்கு, பல கட்சிகளுக்கு, குறிப்பாக ஏடிஎம்கேக்கெல்லாம் எப்படி அவங்க அதை சமாளிக்க போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஏடிஎம்கேவே திமுக இன்றைக்கி ரொம்ப மட்டம் தட்டுது, எள்ளி நகையாடுது. ஆனால் அப்படிப்பட்ட கட்சி இல்லை ஏடிஎம்கே. அவங்க சாலிடாக அவங்களால வந்து அரசியல் போட்டு அரசியலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைட் பண்ண முடியும். ஏடிஎம்கேக்கு அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இட்ஸ் ஸ்லீப்பிங் ஜெயண்ட். ஏடிஎம்கேக்கு வந்து அந்த பறந்து விரிந்த விவசாயிகள் பிரச்சனையை வந்து உங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய அந்த பேஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. இப்போ பவரில் இல்லை, 5 வருஷமாக 4 வருஷமாக அமைதியாக இருக்கான். எப்பயுமே அமைதியாக இருந்துடும் சொல்ல வேணாம். இன்னொன்று, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கைப்பற்றணும்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு லெத்தார்ஜிக் இருக்கும். ஒரு பணம் மிதமிஞ்சின பணம், தொப்புள் மேலே கஞ்சி. ஆனால் ஏடிஎம்கேக்கு அப்படி இல்லை. வாழ்வா சாவா உணர்வுபூர்வமாக வந்து ஃபைட் பண்ணுவோம். எப்படி 21 திமுக உணர்வுபூர்வமாக ஃபைட் பண்ணுச்சோ 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு இருக்குது. அந்த மாதிரி 21 வந்து அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே தான் நான் நம்புகிறேன். 26 அவங்களும் அந்த ஃபைட்டை பண்ணுவாங்க. ஏடிஎம்கே வில் கிவ் அ வெரி டஃப் ஃபைட் இன் 26. 2026 தேர்தலில் அதிமுக மிக வலுவான ஒரு போட்டியை தமிழகத்தில் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இவங்க ஏடிஎம்கே பார்த்து திமுகவும், திமுக தோழமை கட்சிகளும், குறிப்பாக திமுக மீடியாவில் ஒரு செக்ஷன் வந்து எள்ளி நகையாடுறாங்க. ஏன்னா மீடியாவில் 90% திமுக கண்ட்ரோல்டு. அவங்க எள்ளி நகையாடுறாங்க. ஆனால் அப்படி எள்ளி நகையாடுபவர்கள் அவர்கள் முகத்தில் கரியை பூசிக்கொண்டு நிற்பார்கள் 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு என்று தான் நான் அவதானிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்ஸ் போடல, பெருசாக பிரச்சாரம் பண்ணல. ஆனாலுமே ஒரு 20%, 23% ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே வாங்கினுச்சு. அதுவே பெரிய விஷயம். யாரையும் அன்எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம். ஆப்போசிட்டில் பிஜேபி ஒரு ஜெயிண்டான ஒரு அலையன்ஸை வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன பார்ட்டி, ஜாதி கட்சியிலேருந்து எல்லா கட்சியுமே பிடிச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ஆனாலுமே பிஜேபியால் ஏடிஎம்கேயோட ஓட்டை அதிகமாக வாங்க முடியல. ஏடிஎம்கே வாங்கின அந்த பர்சன்டேஜ்ன்றது அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் ஜெயிண்ட் மாதிரி தான். அந்த ஓட் பேங்கை சஸ்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அடிஷ்னலாக வாங்க அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை யூஸ் பண்ணிக்குதா இல்லையன்றதான் ஒரு மேஜரான ஃபைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் போது இப்போ எலெக்ஷனுக்கு அடுத்த ஆண்டு போகும்போது ஸ்டாலின் வேணுமா வேணாமன்றதான் ஒரே கொஸ்டின்.